ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருடம் 2024 வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கிற பொம்மைகள் பற்றிய ஒரு பார்வை. வரலட்சுமி நோம்புக்கு தேவையான பூஜை பொருட்கள், பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள், நைவேத்திய பதார்த்தங்கள், பூஜை அறை அலங்காரம், கலச அலங்காரம், சரடு கட்டிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், இதெல்லாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெங்களூர் கிரி ட்ரேடிங்லேயும் ஜெயநகர் பிடிஏ காம்ப்ளெக்ஸ்லேயும் வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்கிற புதிய வரவு பொம்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜெயநகர் பிடிஏ காம்ப்ளெக்ஸில் வரமகாலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு நிறையா ஹோல்சேலில் நமக்கு ரீசனபிளாக இங்கே கிடைக்கிறது. அம்பாள் விக்கிரகமெல்லாம், அம்பாலை டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அம்சமாகவும் இருக்குது. நம்ம ஜெயநகர் பிடிஏ காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டோம்னாக்க நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அம்பாளுடைய ஃபேஸஸ் எல்லாமும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ட்ரெடிஷ்னலாகவும் மாடர்னாகவும் ரொம்பவே அழகாக இருந்தது. அம்பாலை டெக்கரேட் பண்ணக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸும் சின்னதுலேருந்து பெருசு வரலையும் இங்கே எல்லா விதமான ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் சூப்பராக கிடைக்கிறது. இப்பொழுது அடுத்ததாக வரலட்சுமி பூஜையை அனுஷ்டிக்கும் முறையை சற்று விளக்கமாக பார்ப்போம். இந்த விரதத்தை ஆவணி மாத சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும். இந்த விரதத்தை செய்யும் முன் வீட்டை முதலில் சுத்தம் செய்து கோலங்களாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்க வேண்டும். வியாழன் அன்று சந்நிதியில் ஈசான்ய மூலையில் சுவற்றில் வெள்ளை அடித்து அம்மன் உருவத்தை வரைய வேண்டும். வரைய தெரியாதவர்கள் படத்தை வாங்கி பூஜை செய்யலாம். அம்மன் திருவுருவத்தின் முன் அழகாய் கோலமிட்டு அதன் மேல் நுனி வாழை இலை அல்லது தாம்பாலத்தில் அரிசியை பரப்பி அதில் அஷ்டதல பத்மம் வைக்க வேண்டும். சுத்தமான தீர்த்தத்தால் நிரப்பிய பூர்ண கலசத்தின் மேல் தேங்காயை வைத்து அதன் மேல் அவரவர் சக்திக்கேற்ப செப்பு, தங்கம், வெள்ளி, மஞ்சள் லக்ஷ்மியின் முகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். வரலட்சுமியை புது வஸ்திரம், பூமாலை மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். சர்வாலங்கார பூஷிதையான அம்பிகையை பக்தி ஸ்ரத்தையுடன் கரங்களில் ஏந்தி நிலைவாயிற்படிக்கு அருகே எடுத்துச் சென்று மங்கள ஆரத்தி எடுத்து வீட்டினுள் அழைத்து இதற்கென விசேஷமாக அமைக்கப்பட்ட இடத்தில் பிரதிஷ்டை செய்து தூப தீப நைவேத்திய கற்பூர ஆரத்தியுடன் கூடிய சமஸ்த உபச்சாரங்களுடன் உபசரிக்க வேண்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்ய வேண்டும். சித்ரநேமி என்ற தேவ கன்னிகை இந்த வரலட்சுமி பூஜையை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கண்ட பலனால் அவனுடைய குஷ்டரோகம் மறைந்து பழைய பொழிவு பெற்றான். சித்ரநேமி எல்லாவற்றையும் அளிக்கும் இந்த விரதத்தை தானும் அனுஷ்டித்து விரதத்தின் முடிவில் சுவாசினிகளுக்கு வியான தாம்பூலம் தானம் அளித்தான். பிறகு கைலாயம் சென்று பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி ஆசி பெற்றான். அப்பொழுது பரமசிவன், இன்று முதல் நீ இந்த கைலாயத்தில் சகல போகங்களையும் அனுபவிப்பாய். பிறகு இந்த விரதத்தின் மகிமையால் மோட்சத்தை பெறுவாய் என்று அருளினார். மேலும் இவ்வாறே பூலோகத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் குண்டினம் என்ற நகரத்தில் ஷாருமதி என்ற பெண் இந்த வரலட்சுமி விரதத்தை உபதேசிக்க பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற்றாள். அதிலிருந்து பூலோகத்தில் இந்த பூஜை அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள், கேட்பவர்கள் அனைவருமே வரலட்சுமியின் அருளால் தனதானிய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவர். வரலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான குறிப்புகளை பற்றி இப்போ பார்ப்போம். தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது மிகவும் விசேஷம். கலசத்திற்கு சிவப்பு பட்டு ரவிக்கை துணி சாத்துவது மிகவும் விசேஷம். செவ்வரளி மலர்கள் விசேஷம். அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் விசேஷம். தாழம்பூ மிகவும் விசேஷம். அடுத்ததான் நம்ம வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்ப்போம். மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், புஷ்பமாலை, எலுமிச்சை பழம், தேங்காய், அரிசி, பாக்கு, வஸ்திரம், பால், தேன், பஞ்சாமிர்தம், தயிர், கற்பூரம், நுனி வாழை இலை, வாழைப்பழம், உதிரி புஷ்பம், வெற்றிலை, ஊதுபத்தி, சாம்பிராணி, விளக்குத்திரி, நல்லெண்ணெய், மாவிளை கொத்து, மஞ்சள் சரடுகள், நெய், நெல், ₹1 நாணயம், தோரணம், காதோலை, கருகுமணி, வஸ்திரம், வெள்ளி அல்லது தங்க ஆபரணம், அக்ஷதை, பச்சரிசியும் மஞ்சள் பொடியும் கலந்தது, வாழைக்கன்று 2, தாமரைப்பூ, தாழம்பூ, தீப்பெட்டி,
அடுத்ததா வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் என்னங்கிறத பார்ப்போம். பஞ்சபாத்திரம், உத்திரணி, அர்க்கிய கிண்ணம், ஆரத்தி தட்டு, தூபக்கால், குத்துவிளக்கு, மணி, கலசம், சொம்பு, தாம்பாலம், கற்பூரத்தட்டு, பலகை, மனை, அம்மன் முகம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு செய்ய வேண்டிய நைவேத்திய பதார்த்தங்களை பற்றி பார்ப்போம். உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை, உளுந்து வடை, அப்பம், பருப்பு பாயசம், சர்க்கரை பொங்கல், இட்லி, தேங்காய், வாழைப்பழம், பழ வகைகள். ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி விரத பூஜையை செய்ய வேண்டும். அடுத்ததா பூஜை அறை அலங்காரத்தை பற்றி பார்ப்போம். பூஜைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை அன்று வீட்டை சுத்தம் செய்து மண்டபத்தை அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையை மெழுகி கோலமிட்டு வெள்ளை அடிக்க வேண்டும். அம்மனின் திருவுருவப் படத்தை சுவற்றில் அவரவர் குல சம்பிரதாயப்படி வரையவும் அல்லது படம் வைக்கவும். பூஜை அறையில் மண்டபம் அமைத்து அலங்கரிக்க வேண்டும். மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் வாழைக்கன்றை கட்டி பூக்களால் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்ய வேண்டும். அடுத்ததா கலச அலங்காரம் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். முதலில் வீட்டை தோரணங்களால் அலங்கரிக்க வேண்டும். கலசத்திற்கு உள்ளே அரிசி நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதில் தங்கம், வெள்ளி அல்லது செம்பு அவாவா வசதிக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். பிறகு அதில் எலுமிச்சம்பழம், வெற்றிலை, பாக்கு, நாணயம் இவைகளை வைக்க வேண்டும். அவரவர் சம்பிரதாயப்படி அரிசி அல்லது தண்ணீர் நிரப்பிக் கொள்ள வேண்டும். மாவிலை கொத்தையும் மஞ்சள் தடவிய தேங்காயையும் வைத்து சந்தன புஷ்பங்களால் அலங்கரித்து அதன் மேல் அம்மன் முகத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதன் மேல் வஸ்திரம் அல்லது ரவிக்கை துணி அணிவிக்க வேண்டும். தரையை சுத்தம் செய்து கோலமிட்டு நுனி வாழை இலை அல்லது தாம்பாலத்தை வைத்து அதில் அரிசியை பரப்பி அஷ்டதள பத்மம் அமைக்கவும். அம்மன் இருக்கும் கலசத்தை வாயிற்படி அருகே எடுத்து சென்று மங்கள ஹாரதி எடுத்து பாட்டு பாடி வீட்டினுள் அழைத்து வந்து அம்மனுக்காக பிரத்யேகமாக அலங்கரித்து வைத்திருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை சிறப்பாக பூஜை செய்ய வேண்டும். இதற்கு பிறகு அம்பாளை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வர வேண்டும். அடுத்ததா வரலட்சுமி பூஜை செய்யறச்சே முதல்ல பூர்வாங்க பூஜைகள் என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல தீப மந்திரம், அதுக்கப்புறமா ஆசமனம், குரு தியானம், கணபதி தியானம், ஆசன பூஜை, கண்டா பூஜை, ஆத்ம பூஜை, ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, பிரார்த்தனை, ஆவாகனம், அர்ச்சனை, நிவேதன மந்திரங்கள், பிரார்த்தனை. வரலட்சுமி பூஜை ஆரம்பம். முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கணும். அடுத்ததா விக்னேஸ்வர யதாஸ்தானம் பண்ணிக்கணும். பிரார்த்தனை, கண்டா பூஜை, கலச பூஜை, தியானம், அம்பால ஆவாகனம் பண்ணிக்கணும். பிராண பிரதிஷ்டா, தியானம், ஷோடச உபசாரங்கள், அங்க பூஜை, உத்தராங்க பூஜை, நிவேதன மந்திரங்கள், ராஜோபசாரங்கள், தோர கிரந்தி பூஜை, சரடு கட்டிக்கும் போது சொல்லப்படும் ஸ்லோகம், அர்க்ய பிரதானம், ஷமா பிரார்த்தனை, உபாயன தானம். வரலட்சுமி பூஜை பண்ணின மறுநாள் புனர்பூஜை பண்ணணும். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டோம். அம்பாளுக்கு நம்மளால முடிஞ்சதை நைவேத்தியமா பிரசாதமா பழங்கள் பொங்கல் பண்ணலாம். சரடு கட்டிக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம், சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருஹ்ணாமி சுப்ரிதா பவசர்வதா. முதலில் தாம்பாலத்தில் தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் வைத்து சுமங்கலி கையில் கொடுத்து நவதந்து சமாயுக்தம் நவக்ரந்தி சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம சரடை வலது கையில் கட்டிக்கணும். இதே போல் நம்ம மற்ற சுமங்கலிக்கும் சரடை கட்டிவிட வேண்டும். வர மகாலட்சுமி ஃபெஸ்டிவல் மேலா பார்ட் 1ஓட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவா செக் பண்ணி பாருங்கோ. அடுத்ததாக வரலட்சுமி விரத கதையை பற்றி பார்ப்போம். முன்பொரு சமயம் தேவர்கள் வசிக்கும் கைலாயத்தில் பார்வதியும் பரமசிவனும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தனர். விளையாட்டு முடிவுக்கு வந்தது. அதில் யார் ஜெயித்தார்கள் என்று வாக்குவாதம் இருவருக்கும் ஆரம்பமானது. அதை முடிவுக்கு கொண்டு வர சித்ரநேமி என்ற கந்தர்வனை மத்தியஸ்தம் செய்ய அழைத்தனர். ஆனால் அவனோ சிவனின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சிவபிரான் தான் ஜெயித்தார் என்று கூற பார்வதி தேவி கட்டுக்கடங்காத சினம் கொண்டு, நீ பொய் சொன்னதால்
குஷ்டரோகியாகி ஒளியிழந்து போவாய் என்று சபித்தாள். இதற்கு பரமசிவன் வருந்தி, தேவி, இந்த சித்ரநேமி மிகவும் நல்லவன், என் மீது கொண்டுள்ள பக்தியால் இவ்வாறு செய்துவிட்டான். நீ அவனை மன்னித்து அவனது சாபத்தை அகற்றுவாயாக என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மனமிறங்கிய பார்வதி தேவி அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவகன்னிகைகள் புண்ணியமான ஸ்ரீ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பதை எப்பொழுது அவன் காண்கிறானோ அப்பொழுது அவன் சாபம் நீங்கி பூர்வ ரூபத்தை அடைவான் என்று கூறி அருளினாள். சாபவசத்தால் குஷ்டரோகியான சித்ரநேமி தடாக கரையை அடைந்து தேவகன்னிகைகளை எதிர்பார்த்து வாசம் செய்யலானான். ஆவணி மாத சுக்லபக்ஷ தீர்த்தத்தை அடைந்து அங்கு பூஜை செய்ய தொடங்கினார்கள். சித்ரநேமி அவர்களிடம் சென்று தாங்கள் செய்வது வரலட்சுமி விரத பூஜைதானே என்று கேட்க அவர்கள் ஆமாம், எதற்காக கேட்கிறாய் என்றனர். அதற்கு சித்ரநேமி, வரலட்சுமி விரதத்தை எப்போது தேவகன்னிகைகள் அனுஷ்டிப்பதை பார்க்கின்றேனோ அப்பொழுதுதான் சாப விமோசனம் அடைவேன் என்று பார்வதி தேவி அருளியிருக்கிறார், ஆகையால் தான் கேட்டேன் என்றான். தேவகன்னிகைகள், ஆம், நாங்கள் செய்வது வரலட்சுமி பூஜைதான், இதை அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக கூறுகிறோம் கேள் என்று கூறினார்கள். வரலட்சுமி விரத பூஜையை எப்படி அனுசரிக்கணுங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக ஸ்ரீ வரலட்சுமி விரத மகிமையை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் தேடும் செல்வத்திற்கு அதிபதியாக லட்சுமியை வணங்குவது நமக்கு அனைத்து நன்மையையும் பெற்றுத்தரும், அதிலும் வரங்களை அள்ளித்தரும். வரலட்சுமியை அவளது விரத தினத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இவ்விரதத்தை ஸ்ரத்தையுடனும் செய்து தானும் பலனடைந்து தன்னை சார்ந்தவர்களையும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க செய்து பயனடைய செய்த ஷாமபாலா என்னும் பெண்ணின் சரிதம் இது. பத்ரஸ்ரவஷ் என்ற மன்னன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். இவனது மனைவியின் பெயர் சுரச்சந்திரிகா. இந்த தம்பதியர் அவர்களது செல்ல மகளான ஷாமபாலாவை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு நாள் செந்தாமரை செல்வியான லக்ஷ்மி தேவி வயதான சுமங்கலி வேடத்தில் சுரச்சந்திரிகாவிற்கு அருளும் நோக்குடன் அவளது அரண்மனைக்குள் பிரவேசித்தாள். அவளிடம் அன்போடு வரலட்சுமி விரதத்தை பற்றி விளக்கமாக கூறி அதை கடைபிடிக்கும்படி சொன்னாள். ஆனால் அரசியான சுரச்சந்திரிகாவோ லட்சுமி தேவியை யாரோ யாசகம் கேட்க வந்தவள் என்று நினைத்து மரியாதை இல்லாமல் நடத்தி வெளியே அனுப்பிவிட்டாள். அச்சமயம் தன் தாய் வீட்டுக்கு வந்த ஷாமபாலா வருத்தம் தோய்ந்த முகத்துடன் ஒரு மூதாட்டி வெளியே வருவதை பார்த்தாள். மூதாட்டியை அன்புடன் உபசரித்து வரலட்சுமி விரத மகிமையை விரிவாக கேட்டு உபதேசமும் பெற்றுக்கொண்டாள். பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தாள். விரத மகிமையால் சிறந்த செல்வம் பெற்றாள். இதே நேரம் அவள் பெற்றோர்கள் லட்சுமி தேவியை மதிக்காத காரணத்தால் எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளானார்கள். தன் பெற்றோர் ஏழ்மையில் அவதிப்படுவதை அறிந்த ஷாமபாலா ஒரு குடம் நிறைய தங்க காசுகளை அனுப்பி வைத்தாள். ஆனால் அது அவர்கள் கையில் பட்டதும் அவர்களது கர்ம வினையின் காரணத்தால் கரித்துண்டுகளாக ஆகிவிட்டது. இதை அறிந்த ஷாமபாலா தன் தந்தையின் அரண்மனையில் திரும்பவும் லட்சுமி நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள். தன் தாயை அழைத்து அவளுக்கு வரலட்சுமி விரத பூஜையை செய்யும்படி கூறினாள். அவளும் மகள் சொன்னபடியே வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்து அழிந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று சுக வாழ்வு வாழ்ந்தாள். ஆகவே பெண்மணிகள் எல்லோரும் இந்த விரதத்தை கடைபிடித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுகிறோம். வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களிடம் அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ந்து அன்புடன் இருப்பார்கள் என்பதும் ஐதீகம். கணவர் மகாவிஷ்ணுவின் மார்பில் பொறுமையுடன் இருப்பவள் அன்னை மகாலட்சுமி. லட்சுமிக்கு நன்றி தெரிவிக்கும் விரதமாக இந்த ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. நாம் செய்யும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்பவே லட்சுமி நமக்கு செல்வத்தை வழங்குவாள். மகாலட்சுமி நித்திய சுமங்கலி என்று அழைக்கப்படுகிறாள். எனவேதான் அவளை நினைத்து பெண்கள் வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறார்கள். திருமகளான லட்சுமி நம் இல்லத்தின் எழுந்தருளி குழுவிருப்பதால் வரலட்சுமி பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆவணி மாதம் பௌர்ணமி நாளுக்கு முந்தையதாக வரும் வெள்ளிக்கிழமையில்தான் இவ்விரத பூஜை அனுசரிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் பௌர்ணமி அமைவதை பொறுத்து ஆடியிலோ ஆவணியிலோ கொண்டாடப்படும்.
வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் என்றால் முதல் நாளான வியாழனன்றே அம்மனை அழைக்கிறோம். பூஜை செய்ய போகும் இடத்தில் இழைகோலம் போட்டு காவியிட்டு ஒரு தட்டில் அக்ஷதையை பரப்பி அம்மனை ஆவாகனம் செய்ய போகும் கலசத்தை அதன் மீது வைக்க வேண்டும். கலசத்தினுள் அக்ஷதையுடன் வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், ஒரு வெள்ளிக்காசு மற்றும் ஒரு எலுமிச்சம்பழம் வைத்து மாவிலையை கலசத்தின் மீது வைத்து அதன் மீது தேங்காயை வைக்கிறோம். அம்மனின் முகத்தை கலசத்தோடு இணைத்து வைத்து விளக்கேற்றி வெண்பொங்கல் நிவேதனம் செய்கிறோம். அம்மனை அழைப்பதாக உள்ள பாடல்கள் பாடி வரலட்சுமி அம்மனை வரவேற்கிறோம். மாங்கல்ய வரம் தரும் வரலட்சுமி. வரலட்சுமி விரத பூஜை செய்தால் உடனடியாக திருமண யோகம் கைகூடும். லட்சுமி பூஜை செய்யும் போது நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேண்டும். வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். லட்சுமி வழிபாட்டால் நீண்ட ஆயுள், புகழ், செல்வம், உடல்நலம் உண்டாகும். 8 வித செல்வங்களை தருவதுடன் தாலி பாக்கியத்தையும் வரலட்சுமி வழங்குகிறாள். இதனால்தான் திருமணமான பெண்கள் மகாலட்சுமியை போற்ற வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளுகின்றனர். மகாலட்சுமிக்கு உகந்தது நெய்விளக்காகும். சகலவித செல்வத்தையும் வீட்டில் நலனையும் தருவது நெய்விளக்கு வழிபாடுதான். பூஜை செய்யும் போது மகாலட்சுமிக்குரிய பாராயண பாடல்களை பாடி வணங்கலாம். திருமணத்திற்கு பிறகு வரும் முதல் வரலட்சுமி விரதத்தன்று புதுமண பெண்ணிற்கு இந்நோன்பு எடுத்து வைக்கப்படும். புகுந்த வீட்டில் இந்நோன்பு அனுசரிக்கும் வழக்கம் உள்ளது. வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவர்கள் பெரும் பயனை அடைந்தார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது. வீடுகளில் லட்சுமி படம் வைத்து வெள்ளிக்கிழமைகளில் தூபம் காட்டி தீபாராதனை செய்ய வேண்டும். உப்பு பாத்திரத்தில் உப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 8 வித நல்லெண்ணெய் கலந்து காலையும் மாலையும் தீபம் ஏற்றினால் லட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும். குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ், ஆரோக்கியம், நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமியே. வீரம் உடையவர்கள், சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள், தவம் உடையவர்கள், ஈகை குணம் கொண்டவர்கள், செல்வத்தை நன்கு அனுபவிப்பவர்கள் ஆகியவர்களை நான் அடைகிறேன் என்கிறாள் மகாலட்சுமி. வரலட்சுமி விரத நாளில் நாம் செய்ய வேண்டியவை: வரலட்சுமி விரதத்தின் போது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம்தான் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது. சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும். உங்கள் கையால் கோலம் போட்டு மகாலட்சுமியை அழைக்க வேண்டும். வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை மாலையே வீடுகளை சுத்தம் செய்ய வேண்டும். வீடு அசுத்தமாக இருக்கக்கூடாது. தலைக்கு குளித்துவிட்டு தலையை கட்டிக்கொண்டே பூஜை செய்யக்கூடாது. தலையை நன்றாக காய வைத்து பின்னி பூஜை செய்ய அமர வேண்டும். தலையை விரித்து போட்டு கொண்டு பூஜை செய்யக்கூடாது. தலையில் இருந்து முடி கீழே விழுந்தால் சனிதோஷம் வந்துவிடும். அடுத்ததாக வரலட்சுமி பூஜை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். லட்சுமி பூஜை செய்வதற்கு முன்பாக விநாயகர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்ய வேண்டும். ₹1 கற்பூரம் ஏற்றி வரலட்சுமியை வழிபட்டாலும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். மஞ்சள், குங்குமம், பூ வைத்து முடி கயிறு வைத்து பூஜிக்கலாம். 9 முடிச்சு இருக்கும் நோன்பு கயிறு அவசியம். வயது மூத்த சுமங்கலிகள் கையால் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ள வேண்டும். சர்க்கரை பொங்கல், பாயசம், தாமரை மலர் அவசியம். மனதில் பக்தியுடனும் சந்தோஷத்துடனும் பூஜை செய்ய வேண்டும். சுமங்கலி பெண்கள் ஆசி பெற வேண்டும். பட்டு துணியால் அவசியம் அம்மனை அலங்கரிக்க வேண்டும். சரிகை உள்ள துணியால் அலங்கரிக்க வேண்டும். வெள்ளை, கருப்பு நிறத்தில் வஸ்திரம் இருக்கக்கூடாது. மஞ்சள் நிறம், சந்தன நிறத்தில் வஸ்திரம் இருந்தால் அற்புதமானது. கலசத்தில் ஸ்ரீ வரலட்சுமி நமக என்று இருக்க வேண்டும். அம்மன் அலங்காரம் செய்தவுடன் முடிக்கயிறு தயாரிக்கும் போது 9 முடிச்சுகள் போட்டிருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை காலைதான் இந்த முடிச்சு போட வேண்டும். வரலட்சுமி பூஜைக்கு சுமங்கலி பெண்களை அவசியம் அழைப்பது அவசியம். சர்க்கரை பொங்கல், பாயசம் நைவேத்தியம் செய்வது அவசியம். பூஜை செய்பவர்கள் பட்டு வஸ்திரம்தான் அவசியம் அணிய வேண்டும். சரிகை இருப்பது அவசியம். ரவிக்கை துணி கொடுத்து ஆசி பெற வேண்டும். பெங்களூர் சிக்பேட் ராஜா மார்க்கெட்லேயும் நமக்கு ஹோல்சேலில் வரமகாலட்சுமி அம்பாள் பொம்மைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய அலங்கார பொருட்கள் எல்லாமே இங்கே ரீசனபிளாகவும் ஹோல்சேல்லையும் கிடைக்கிறது. அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய நெக்லஸ் செட்டு, ஒட்டியானம், ஜடப்பட்டி, இந்த மாதிரி விதவிதமாக நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. அம்பாளை டெக்கரேஷன் பண்ணி ஃபுல் செட்டாகவும் நமக்கு இங்கே கிடைக்கிறது.
இந்த வருடம் 2024 வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படும் தேதி மற்றும் நேரம் ஆகஸ்ட் 16, 2024 அன்று சூரிய உதயம் 6:08 முதல் சூரிய அஸ்தமனம் மாலை 6:55 வரை. அடுத்ததாக வரலட்சுமி விரதத்தின் பலன்களை பற்றி பார்க்கலாம். திருமணமான பெண்கள் சுமங்கலிகள் முதன்மையாக வரலட்சுமி விரதத்தை தங்கள் நல்வாழ்வுக்காகவும் தங்கள் கணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுக்காகவும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். திருமணமாகாத பெண்கள் இணக்கமான திருமண வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை பெறலாம். வரலட்சுமி விரதம் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழுமைக்காக லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற அனுசரிக்கப்படுகிறது. இது செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் என்றும் நம்பப்படுகிறது. வழிபடப்படும் லட்சுமி தேவியின் வடிவங்களில் ஒன்று தானியலட்சுமி. உணவு மற்றும் தானியங்களில் ஏராளமாக இருப்பதை குறிக்கிறது. வீட்டிற்கு ஒருபோதும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. வரலட்சுமி விரதம் செல்வம், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்காக லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற ஒரு அழகான வாய்ப்பு. அடுத்ததாக வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். லட்சுமி தேவியின் 8 வெளிப்பாடுகளில் ஒன்றான வரலட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற வரலட்சுமி விரதம் அனுசரிக்கப்படுகிறது. வரா என்ற சொல்லுக்கு வரம் என்ற பொருள். லட்சுமி என்பது செல்வம் மற்றும் செழிப்பை குறிக்கிறது. இந்த புனித நூலில் வரலட்சுமியை வழிபடுவது அஷ்டலட்சுமி என்று அழைக்கப்படும் லட்சுமியின் 8 வடிவங்களையும் போற்றுவதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது. தனம், நிதி செழிப்பு மற்றும் செல்வத்தை ஈர்க்கும். தானியம், உணவு மற்றும் தானியங்கள் மிகுதியாக உணவு மற்றும் தானியங்கள் போதுமான அளவில் வழங்கப்படுவதை உறுதி செய்தல். ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம், வலுவான உடல் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை. சம்பத்து, செல்வம் மற்றும் சொத்து, பொருள் உடைமை மற்றும் செல்வத்திற்காக ஆசைப்படுபவர். சந்தானம், நற்குணமுள்ள சந்ததி, நல்லொழுக்கமுள்ள மற்றும் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்க வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கணவரின் நீண்ட ஆயுள், தன் துணைக்கு நீண்ட ஆயுளை விரும்புவது. வீரம், தைரியம், சவால்களை எதிர்கொள்ள உள் வலிமை மற்றும் தைரியத்தை நாடுதல். கஜலட்சுமி, கடன்களில் இருந்து விடுதலை, நிதி கடன்கள் மற்றும் கடமைகளில் இருந்து விடுதலை பெற பாடுபடுதல். இந்த தெய்வங்கள் ஆரோக்கியம், செல்வம், அறிவு, வலிமை, சந்ததி மற்றும் சக்தி உட்பட வாழ்க்கையின் பல்வேறு முக்கிய அம்சங்களுக்கு தலைமை தாங்குகின்றன. வரலட்சுமி பூஜை மற்றும் விரதம் ஆகியவற்றில் கலசம் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாகும். கலசத்தின் மேல் உள்ள தேங்காயை என்ன செய்வது மற்றும் பானையில் உள்ள தண்ணீரை எப்போதும் பூஜையில் பங்கேற்கும் பெண்களையும் ஆண்களையும் வேட்டையாடுகிறது. மறுநாள் தேங்காயை உடைத்து வெல்லம் மற்றும் சாதத்துடன் இனிப்பு பொங்கல், மோதகம், கொழுக்கட்டை போன்ற இனிப்பு வகைகளை செய்ய வேண்டும். பின்னர் வீட்டில் வணங்கப்படும் கடவுளுக்கு இனிப்பு வழங்கப்படுகிறது. பின்னர் குடும்ப உறுப்பினர்கள் இனிப்பு சாப்பிடுகிறார்கள். கலசத்தில் உள்ள தண்ணீரை தரையில் இருக்கும் தாவரங்களுக்கு வழங்க வேண்டும். பானை செடிகளுக்கு அல்ல. தண்ணீர் வெளியேறக்கூடாது. மக்கள் தண்ணீரில் முத்திரையிடக்கூடாது. துளசி அல்லது வேறு எந்த செடிக்கும் தண்ணீரை வழங்கலாம். மஞ்சளை பயன்படுத்தினால் அதை கிணற்றில் வீச வேண்டும். பிரசாதம் சமைக்க பயன்படுத்தப்படும் அரிசியை பயன்படுத்தலாம். முடியாவிட்டால் ஏழை மக்களுக்கு அதிக அரிசியுடன் சேர்த்து தானமும் செய்யலாம். இந்த வரலட்சுமி விரத பண்டிகை முக்கியமாக ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் அனுசரிக்கப்படுகிறது. அவர்கள் இந்த விரதத்தை மிகுந்த ஆர்வத்துடனும் பக்தியுடனும் கடைபிடிக்கின்றனர். சில மாநிலங்களில் விடுமுறையும் உண்டு. வரலட்சுமி பூஜை என்று சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்லோகம்: ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மி பயோ நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை ச வித்மகே விஷ்ணு பத்னியை ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்.
வரமகாலட்சுமி ஸ்பெஷல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.